ஆண்டவரும் ரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் பரலோக நாமத்தால் உங்கள் அனைவருக்கும் Music volume. அன்பின் வாழ்த்துக்கள். Max music volume. தேவனுடைய ஆசீர்வாதம் உங்களோடு இருப்பதாக. அல்லேலூயா. தேவனுடைய நன்மைகளை, தேவனுடைய அதிசயங்கள், அப்பா கொடுத்த நல்ல அன்பு, தெய்வ ஸ்தோத்திரம். இந்த நாளிலே ஒரு சின்ன வேத பகுதி, அது யோவான் 3ஆம் அதிகாரம் 14ஆம் வசனத்தில் யோவான் 14:20 அது சின்னது கொடுக்க முடியுமாக நம்ம பார்க்கலாம். யோவான் 3ஆம் அதிகாரம் 14ஆம் வசனம். தேவன் தம்முடைய ஒரே பேரான குமாரனை விசுவாசிக்க இவனும் அவன் கெட்டு போகாமல் நித்திய ஜீவனை அனுபவிக்க உலகத்தில் இவ்வளவு அன்பு கொண்டார். நாம் ஏற்கனவே பற்றி நம்ம வசனங்களை தானிட்டு கொண்டிருக்கிறோம். 2வது யோவான் 14:20 உங்கள் தூக்கம் சந்தோஷமாய் மாறுவதாக. எனக்கு அன்பான சகோதரனே சகோதரியே, உங்கள் துக்கம், வேதனை, கண்ணீர்கள், கஷ்டங்கள், அவமானங்கள், நிந்தனைகள் எது வந்தாலும் கர்த்தருடைய பாதத்தில் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் பாதத்தில் வெட்டி விடுங்கள், அறிக்கை செய்து விட்டு விடுங்கள். இப்பதான் நீதிமொழிகள் 18:3 ஆண்டவர் கொடுத்திருக்கார். தன் பாவங்களை மறைக்கிறவன் எவனோ அவன் வாழ்வதையும் மாட்டான். அதை அறிக்கை செய்து விட்டு விடு எவனோ இருக்கும் பெறுவான் என்று வேதவசம் அழகா தெளிவாக நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கு. இந்த வசனத்தை நாம் கொஞ்சம் அதிகம் சிலராக நாங்களும் தப்பு பண்ணுறோம். அதுக்கு ஒளிக்காவனாக இருக்க நாங்களும் சில ஏதாவது விதத்தில் ஏதாவது தவறான காரியத்தை பின்னாடியோம். ஸோ அதெல்லாம் நம்ம என்ன பண்ணி என்ன பண்ணால் அதில் உட்காந்து மனம் கலங்கக்கூடாது. நீதிமொழி 28:13 தன் பாவங்களை மன்னிக்கணும் வாழ்வதே மாட்டான். அதை அறிக்கை செய்துவிட்டு விட்டு விடுவான் இருக்கப்பெறுவான். இருக்கப்பெறுவான் இருக்கப்பெறுவான்னா உலகத்தில் இருக்க மனுஷங்களுக்கு இயக்கம் பெற முடியாது. ஒரு மனிதனால பெற முடியாது. நம்ம தான் படைத்த ஆண்டவரால் இயேசு கிறிஸ்து மட்டும்தான் அந்த இயக்கத்தை பெற முடியும். கண்பான சகோதரர்களே, உலகத்தால் உங்களை வெறுத்திருக்கலாம். சொந்த தகப்ப தாயார், சொந்த பந்தங்கள், அதே மாதிரி வெறுத்திருக்கலாம். என் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து சொல்கிறது, என் மகனே மகளே பயப்படாதே, தெரியாது கலங்காது, நான் உன்னை சிருஷ்டித்த தேவன், நான் உன்னோடு இருக்கேன், உன் கூட எல்லா வழிகளெல்லாம் செம்மையாக்கன்னு சொன்ன நானே இன்றைக்கு கண்ணீர் கஷ்டங்களை நான் மாற்றுவேன் என்று சொன்னாங்க. ஏன் இந்த வசனங்களை நான் இழுத்து சொல்லணும்னா யாருக்கு உதாரணம் எங்கள் வாழ்க்கையில நடந்த ஒரு காரியத்தை. ஏன்னா நிறைய காரியங்களை நம்ம தானிட்டு மாடோட வார்த்தை தானிட்டு வருகிறோம். இந்த நாளில் ஒரு காரியத்தை நாம் ஒரு விசுவாசம் பாடிலே நம்ம சென்று கொண்டிருக்கோம். நாயாடி பார்த்தீங்கன்னா பூரா ஆண்டு நம்ம ஜட்ஜப்பட்டு வந்திருக்கேன். அந்த போய் பார்த்தா நம்ம கிருபை படிக்கலாம். ஆனால் ஜட்ஜஸ் ஜட்ஜ் நாயத்திற்கு உலகத்தின் நாயாதிபதியாக இயேசு கிறிஸ்துதான் நீதி நாயாதிபதியாம் கர்த்தர் சொல்லி கண்பான சகோதரர்களே, இந்த நாளிலே நம்ம எதை சிந்திக்கிறோம்? காலையில் எழுந்திக்கிறோம், சோமந்தம், பைபிள் வாசிக்கிறோம், ஆண்டவர் காலையில் செய்யணும், ஆஃபீஸ் போகிறோம், பிள்ளைங்களை ஸ்கூலுக்கு அனுப்புகிறோம். இப்போ கூட லீவு மேமசல் லீவ்லாம் லீவ்ஸ் கிளாஸ் அனுப்புகிறோம். விடுமுறை வேதாம பள்ளி தமிழகலாம் அவங்க சபையில் நடந்து கொண்டு இருக்குது. எனக்கு அன்பான அதில் பிள்ளைகள் பாடம் கற்றுக்கொள்வாங்க. அது பிள்ளைகள் அங்கே என்ன கற்றுக்கொண்டிருக்காங்க. நீங்கள் என்ன செய்யணும், இங்கே தம்பிங்களா, தன் மகனே மகளைகளா, நம்ம சபையில் வீட்டு கிளாஸில் வேதாம பள்ளியில் நமக்கு என்ன சொல்லி கொடுத்தாங்க. அக்கா அம்மா
கேளுங்க. அவங்களும் உற்சாகத்தை என்ன செய்வார்கள், உட்கார்ந்து அங்கே என்ன ஸ்வீடிஷில் அயலான பள்ளி விடுமுறை வகுப்பில் என்ன கற்றுக்கொண்டாங்க அதான் உங்கள்கிட்ட சொல்லுவார்கள். அப்படிப்படிதான் கிறிஸ்துவ வாழ்க்கையை வாழ்த்தி கொள்ள வேண்டும். இதுக்கப்புறம் ஏன் நான் சொல்லுவேன்னா, இப்போ இருக்க காலத்து பிள்ளைகள் ஸ்வீடிஷ்னு தெரியாது. நான் பொதுவாக சொல்றேன், எந்த சபையும் இருக்கிறது இல்லை. ஆனால் ஏன் நான் இது மட்டும் நான் சொல்லி நான் நிற்கிறேன், இந்த காலத்தையும் செய்ய எந்த காலத்தையும் சரி நிறைய வரும்போது சபையில் அவங்க சொல்லி போங்க பிள்ளைகளை விட்டுட்டு அவங்க என்ன கற்றுக்கணும். நீங்கள் கூப்பிட்டு வந்துடுவீங்க, நான் டீச்சர்ஸ் தான் தெரியும் அங்கே பிள்ளைகளை என்ன கற்றுக்கொடு அது கற்றுக் கொடுத்துருக்காங்க. அதை அப்படியே வளர்க்காம அது நாங்கள் கற்றுங்க கொடுத்த இந்த உத்தரவாதத்தை நிறைவேற்றுங்க. இன்னைக்கு என்ன சொல்லி ஃபஸ்ட்டு வந்துட்டியாப்பா, சர்ச்சில் வந்துட்டியாப்பா, சரி வந்தோடனே உங்க டீச்சர் என்ன சொல்லி கொடுத்தாங்க, என்ன சொல்லி கொடுத்தாங்கன்னு எல்லாம் அவங்க தைரியமாக சில பிள்ளைகள் சொல்ல மாட்டாங்க, சில பிள்ளைகள்லாம் வெட்கப்படுவாங்க. நீங்கள் பிள்ளைகள் பெற்றோர்கள் உத்தரவாக எடுத்து தைரியமாக சொல்லி நாங்கள் இருக்கோம், நாங்கள் கூட இருக்கோம்னு சொல்லி நீங்கள் பிள்ளைகளுக்கு நீங்கள் ஊக்குவிச்சு தைரியமாக சொல்லுங்க. பார்க்க அவங்க தைரியமாக வீட்டில் கற்றுக்கொண்ட பாடத்தை என்ன செய்வார்கள், தைரியமாக சொல்லுவார்கள். ஆண்டவர் தாமே ஆசை படிப்பார்கள். கண்களை மூலமாக பத்தை மாற்றி பார்க்கலாம். கொஞ்ச நேரம் 9 நேரம் ஏன்னா கிட்டத்தட்ட நாங்கள் காலையிலே எடுக்க வேண்டியது வீடியோ நைட்டு 9 ஆயிடுச்சு. ஸோ நாங்கள் டக்குன்னு அவங்களுக்கு பண்ணிடுவோம். ஸோ அதனால் கற்று உங்களுக்கு கொடுத்து ஒரு வார்த்தை ஆசீர்வதிங்கன்னு சொல்லி நீங்கள் சொல்லிட்டு போவீங்க. பேசுறவர் நான் இல்லை, தேவாவுடைய அடையா பேசுறவர் நான் இல்லை, தேவானவர். ஃபஸ்ட்டு வந்து பாட்டு ஒன்று நானே கற்றுக் கொடுத்து பாட்டு அப்படியே மைக்கெல்லாம் பாடி மெசேஜ் நான் வீடியோ போட்டுருக்கேன். தேவா எங்கள் ஆசை பாடுறாங்க போட்டு ஓட்டி பாடுறது போகிறோம். போட்டு போகிறோம். நேசிக்க நல்ல தகப்பனே ஏசினால மீண்டும் இந்த உலகம் செடிகள் கற்றுக் கொடுத்து நல்ல கேள்வி கண்டி அதே 4ஆம் மாதம் 5ஆம் மாதத்துக்கு தேவனுக்கு அதே நல்ல கேள்வி தேவனை என்ன குற்றங்கள் கொலைகள் என்னென்றால் இயேசு நீ மன்னிப்பீர்கள். அதே வேற வசனம் சொல்கிறது, அவங்களை மன்னிக்க வாழ்வழியும் அதை அறிக்கை செய்து விட்டு இருக்க பாவங்களை நீ அறிந்து கேட்கலாம் சொல்லுவேன். எனக்காக என்னால் வேணும்னால ரத்த சிந்தையை நீட்டி கேட்பாங்க. அப்ப நாங்க என்ன ரத்தத்தை உள்ளோமோ அதையெல்லாம் நீ ஏற்றுக்கொண்டே ஒரு ஆசை ஐஸ்வர்யத்தை எனக்கு கொடுத்த ஐஸ்வர்ய மகிமை கொடுத்து ஸ்தோத்திரிக்கிறது. வேளாண் போகிறது கற்றுக்கொண்டது உங்களுடைய சின்ன பிள்ளைகள் அதை அவங்க பெற்றோருக்கு நாட்டி கொடுத்து நீங்க என்ன செய்ய வழிகளுக்கு காட்டு ஓட்டு கொடுக்கும் மீதி உங்களுக்கே கொடுக்கும் காட்டில் ஓட்டு கொடுக்கும். இயேசு கிறிஸ்து நாம் ஜீவங்களை தகப்பனே ஆமென் ஆமென். பெரியமானது பெரிய ஆசீர்வாதங்களோடு கூட இருப்பாராக. மீண்டும் அடுத்த ஞாயிற்றுக்கிழமை சந்திப்போம். செடிகள் பெரிய ஆசீர்வாதம் மகாதீனங்கள் எழுப்புகளின் காலம் அடையா இதை எழுப்புகளில் ஏற்படும் காலத்தை இருந்து கொண்டிருக்கும். பொல்லாப்பு வாதை நோய் எல்லாம் வரதாசி கொண்டிருக்கிறது. காய் எலும்பி பிரகாசம் தேசத்தில் எலும்பி பிரகாசம் சும்மா நம்ம எலும்பி பிரகாசத்தை செத்தோட எடுத்து வேண்டும். கத்திரி ஆசீர்வாதம் உங்களுக்கு கூட இருப்பதாக. முற்றிலும் கிருபை ஆசீர்வாதம் கொண்டு அடைக்கப்படுவார்கள். ஆமென்.